ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஹேர் பேக்கு. இந்த ஒரே ஒரு ஹேர் பேக் நானே என்னோடய வீடியோவில் நிறைய ஹேர் பேக் சொல்லியிருப்பேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் யூஸ் பண்ணுற ஒரே ஹேர் பேக்கு இது மட்டும்தான். இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க இனிமேல் இருக்கிற எந்த ஹேர் பேக்குமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. என்னோடய வீடியோஸில் இருக்கிற இந்த ஒரே ஒரு ஹேர் பேக் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட ஹேர் டென்சிட்டி கூடும், ஹேர் நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த சிக்கு பிடிச்சிட்டே இருக்கும் தலை, அந்த மாதிரி ஃப்ரிஸி ஹேரே இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதோட நான் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். இனி டீட்டெயில்டாக 2-3 டேஸில் அடுத்த ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு டவுட்டெல்லாம் கிளியர் ஆகிடும். சூப்பரான ஹேர் ஆயில். அந்த ஹேர் ஆயிலும் இந்த ஃபேஸ் பேக்கு மட்டும் உங்களோட ஹேருக்கு போட்டால் போதும். வேறு எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை. சூப்பரான ஒரு ஹேர் ஆயில். அது எப்படி ஹேர் பேக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கோகோனட் எடுத்திருக்கேன். நல்லா துருவிய தேங்காய், அது கூட நாள் நைட்டு ஊற வச்ச வெந்தயம், அது முளைக்கட்டி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அது கூட லெமன், இதெல்லாம் அரைக்கிறதுக்கு லெமனோட தோலையும் சேர்த்துருக்கேன், அதோட ஜூஸையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் லெமனை 2ஆக கட் பண்ணிவிட்டு, ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. 2ஆக நிறைய முடி இருந்ததுன்னா, கம்மியாக முடி இருந்ததுன்னா ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. இதை 4ஆக கட் பண்ணி அதில் போட்டு ஸ்கின்னோட எல்லாம் சேர்த்து போட்டு அதை அரைக்கிறதுக்கு அரிசி வடித்த கஞ்சி இல்லைனா நார்மல் வாட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி, இது கூட வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். கோகோனட் மில்க் இருக்குது, வெந்தயம் இருக்குது, அரிசியோட தண்ணி இருக்குது, அரிசி கழுகுன தண்ணியோ இல்லை அரிசி வடித்த கஞ்சோ எல்லாமே இருக்குது. இதில் வேறு எதுவுமே, லெமன் நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா கிளியராக க்ளீன் பண்ணும். அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக நீங்கள் பிழிஞ்சு எடுக்கிறது. எதுக்காக நான் பிழிஞ்சு எடுக்கிறேன்னா, நம்மளோட தலையில் அப்படியே அப்ளை பண்ணும்போது அதோட டர்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஃபுல்லாக அந்த திப்பியாக இருக்கும். நம்மளால் கழுகுனாலும் போகாது. இதனால் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும். இன்னொரு விஷயம், நம்ம இதை இன்னொரு டைம் ட்ரை பண்ண மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு க்ரீமியாக வரும், நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதை அப்படியே நீங்கள் தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா, அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண மாதிரியே இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த க்ரீமு. இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் ஷாம்பு, அதாவது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்க அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்க ஒரு ஷாம்பு, நார்மல் ஷாம்பு வாங்கி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப சில்கியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோ ஒரு சில்கியாக இருக்கும். கண்டிப்பாக அவ்வளோ ஒரு இமேஜினே நீங்கள் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் பேக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு ஹேர் பேக்கு இது மட்டும்தான். ரொம்ப நல்லா இருக்குங்க, நிஜமாகவே சொல்கிறேன். இது ஸ்கேல்ப்பு, தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நுனி முடியிலேருந்து தலையோட அந்த ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். நார்மல் வாட்டரில், குளிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ ஒரு சில்கியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக கிளியராகும், டேண்ட்ரஃப் இருக்காது. வெந்தயம் தான் அவ்வளோ நல்லது. இது நார்மலாக ஒரு ஹேர் பேக்குங்க. இது நீங்கள் வேறு எந்த இதுவுமே ஐயோ இதனால் ஏதாவது ஆகிடுமா, அதனால் ஏதாவது எதனாலே எதுவுமே ஆகாது. இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தியாக திக்காக வச்சுக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸில் எப்படி ஹேரை அழகாக வச்சுக்கிறது, ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாட்டா, பை பை. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.